இந்த பரக்கத்து எல்லாரும் கிடைக்குமா? இந்த மாதிரி பரக்கத்து யாருக்கு கிடைக்கும்? என்ன மாதிரி கண்டிஷன்ல இருந்தால் இந்த பரக்கத்தை நம்ம அடைய முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் அகதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி. ஒரு மனிதனுக்கு செல்வம் வரும் பொழுது அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை ஒரு பேராசையோட ஒரு வெறியோடு அதை பெற்றுக்கொள்ளாமல் வந்தா வரட்டும் வராட்டி போகட்டுங்கிற மாதிரி ஒரு தோரணையில அந்த பணத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டானேயானால் அவனுக்கு அதுல பரக்கத்து செய்யப்படும். அதுலயே மூழ்கி போய் எப்போ வரும், வந்துருமோ, இன்னைக்கு வந்துருமோ, சாயந்தரம் வந்துருமோ, நாளைக்கு வந்துருமோ, 1000 வந்துருமோ, 2000 வந்துருமோ, இப்படியே நினைச்சுக்கிட்டு ஒரு பொருளை போய் ஒருத்தன் பெற்றுக்கொண்டானேயானால் அவனுக்கு பரக்கத்து செய்யப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. செல்வத்தில் எப்ப பரக்கத்து வரும் என்று கேட்டால், அந்த செல்வத்தை அதனுடைய இடத்துல வச்சு, நம்மளை விட அது சிறந்தது இல்ல, உலகத்தில் எத்தனை இன்பங்களை விட அது மேலானது கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட அது வரும்போது என்ன செய்யணும், அது என்னமோ பயங்கரமான ஒண்ணு கிடைச்ச மாதிரி அப்படி போய் ஏங்கிட்டு போக கூடாது. சும்மா சாதாரணமான நிலையில் அந்த பொருளாதாரத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டானேயானால் அவனுக்கு பூரிக லஹு ஃபீஹி, அந்த செல்வத்தில் அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும். வமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், பேர் ஆவலோடு அதை ஒருவன் பெற்றுக்கொள்வானேயானால், இன்னும் பயங்கர ஆவலோட 100 ரூபாய் ஓடி போய் வாங்குறது, 100 ரூபாய் வச்சுக்கணும்டியா, நாங்க ஓடி வாங்குறோம், 100 இரியா வர்ற வேலையை முடிச்சுட்டு வர்றீங்க, இப்படி வாங்கணும் வைங்க, அது பரக்கத்து செய்யுமா? அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வதை விட அதோட கண்ணியம் பெருசு, மானம் பெருசு, கௌரவம் பெருசு. வரட்டும் வந்த வரட்டுமே, அல்லாஹ் தந்தா பரக்கத்து செஞ்சுட்டு போனா கிடைக்கிற போட, இப்படி ஒரு நிலை இருக்கணுமா? இந்த மாதிரி இந்த பொருளாதாரத்தை இந்த ஸ்டேஜ்ல யார் வச்சுக்கிறானோ அவனுக்கு தான் பரக்கத்து. இந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நல்லா தரமாட்டான். மனசுல இந்த நிலை இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாம அந்த காசோட கிடந்து சாவு, அதுவா நீ நான் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு நல்லா விட்டுருவான். அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த பேராவது கொள்ளக்கூடாது. ஒரு ஆசை இருக்கலாம் அப்படி வச்சுக்கணுமே தவிர ஓவராக போய் வெளிக்கொண்ட மாதிரி நம்ம அலைஞ்சு போய் அந்த பணத்துக்கு அலைஞ்சோம்னு சொன்னா, அப்படி அந்த பணத்தை பெற்றுக்கொண்டோமே ஆனால் நமக்கு என்ன செய்யாது, அதுல பரக்கத்து கிடைக்காது. இது புகாரியில 1472வது ஹதீஸ், 2750வது ஹதீஸ், 3143வது ஹதீஸ், 6441வது ஹதீஸ், இதெல்லாம் பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை நமக்கு ஒரு தருவதாக சொன்னால் அதை வாங்க போகும் பொழுது இப்படி குறுகி அப்படி அடிபட்டு போயிட்டார். ஒரு தர்றான்னு சொன்னா என்ன செய்யுது, இப்படின்னா என்ன வச்சப்ப இந்த 100 ரூபாய் தர்றதுக்காக இப்படி குனியணுமா, இப்படி உன் மனத்தில் இழந்துடணுமா, இப்படி வெறி கொண்டு அந்த பணத்துக்காக வேண்டி எவ்வளவு கேவலமான நிலைக்கு நீ இறங்கணுமா? கூப்பிட 100 ரூபாய் தரதா வரங்க இப்படி வாங்கிட்டா 100 ரூபாய் பறக்க செய்யும். அது என்ன செய்யும், பறக்கத்துக்கு மனிதன் மானத்தை விட்டுறக்கூடாது. மான மரியாதையோட எதையும் வாங்கணுமே தவிர அது இல்லாம வாங்கிட்டு வந்தா பறக்கத்து இருக்காதுன்னு இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அல்லாஹ் அனுமதித்த விதத்தில் பெறக்கூடியதுல தான் பறக்கத்து இருக்கும். கலப்படம் செஞ்சு 1000 ரூபாய் சம்பாதிச்சா அதுக்கு பறக்கத்து இருக்குமா? இருக்காது. நீ என்னதான் அதுல அலட்சியம் வாங்கினாலும் அது பறக்கத்து இருக்காது. கொள்ளை வச்சுட்டு 1000 ரூபாய் கொண்டு அதுல பறக்கத்து இருக்குமா? திருடுல பறக்கத்து இருக்குமா? ஏமாத்தின காசுல பறக்கத்து இருக்குமா? இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமை யஹுது மாலன் பிஹக்கிஹி, உரிய முறை பிரகாரம் யார் அந்த செல்வத்தை அடைக்கிறானோ, பரக்கத்துக்கு இன்னொரு கண்டிஷன், பரக்கத்து கிடைக்கணும் என்று சொன்னால் அந்த காசு முறையா வந்ததா. ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, வேலை செஞ்சதுக்கு சம்பளம் தர்றாரு, மேற்கொண்டு 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்தீங்கன்னா தெரியாம அது பரக்கத்து செய்யுமா? அப்ப அந்த முறையா வரணும். உனக்கு வரக்கூடிய ரூபாய் கம்மியா இருந்தாலும் கூடுதலா இருந்தாலும் முறையா வர்றதுனா என்ன, முறைக்கு வர்றதுனா என்ன, நம்ம அந்த சட்டங்கள் வழக்கம் உங்களுக்கு தெரியும். மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய வகையில் அந்த காசு நமக்கு வந்தால் அதுல வேற எதையும் எல்லாம் பார்க்க மாட்டான். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய எதையும் பார்க்க மாட்டான். அதுல பரக்கத்தெல்லாம் தரத்தனையும் ஆக்கி விட்டுவான்லாம். அது எவ்வளவுக்கு நீங்கள் பணத்தை நீங்கள் வாங்கினாலும் சரிதான், அதுல பரக்கத்து இருக்காது. முறைப்படிதான் பணத்தை அடையணும், இந்த உறுதி கொள்ளணும். நம்ம ஹலாலான முறையில் தான், அல்லாஹ் அனுமதிச்ச வகையில் மட்டும்தான் நான் அடைவேன். அல்லாஹ் பரக்கத்துக்கு அர்த்தம் வேணும்ல. அவனை எதை தடை செஞ்சான் அது எப்படி அவன் பரக்கத்து செய்வான்? அவன் உன்னை கூடாது சொல்லி இருக்கும் போது அது எப்படி அபிவிருத்தி அவன் தருவான்? தரமாட்டானா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமை யாஹுது மாலம் பிஹக்கிஹி, பொருளாதாரத்தை அதற்குரிய முறைப்படி யார் பெற்றுக் கொள்கிறானோ யுபாரக்கு லஹு ஃபீஹி, அவனுக்கு அதிலே பரக்கத் செய்யப்படும். இது புகாரியில 1742வது ஹதீஸ்ல நீங்கள் இதை பார்க்கலாம். அப்ப இந்த பரக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹலாலா இருக்கணும். ரெண்டாவது அதுல வெறி பிடிச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, இப்படி அலைஞ்சி ஆளா பறந்து போய் வாங்கக்கூடாது. சாதாரணமான நிலையில அதை பெற்றுக்கொள்ளணுமே தவிர அதை விட்டா வேற ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்தது என்ன, இந்த பரக்கத்து 3 கண்டிஷன் தான். இந்த பரக்கத்துக்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னு கேட்டா, எதை அல்லாஹ் தந்தானோ அதை மனசால் புரிந்து கொள்றேன்னு நினைக்கணும். குறை சொல்லிவிட்டு பரக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. ஹலாலான முறையில் வருது, சரி ஓகே. நீ ரொம்ப வெறி கொண்டு அலையில அதுவா தான் வருது, சரி ஓகே. சரி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் நமக்கு, இந்த அவனுக்கு நல்லா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் இப்படி இப்படிங்காத பரக்கத்து இருக்குமா? இருக்காது. அந்த 2 கண்டிஷன் கரெக்டா இருந்தாலும் 3வது கண்டிஷன் என்ன, அதை திருப்தி அடையணும். சரி அல்லாஹ் இதை நமக்கு தந்திருக்கிறான்,
இது அல்லாஹ் தந்தால் இதை நம்ம தேவையை நிறைவேற்றுவான், கண்டிப்பா இதுக்குள்ள அவன் நமக்கு வந்து எல்லா காரியத்தையும் பூர்த்தி செய்வான். அப்படி பொருந்தி கொள்றவர்களுக்கு தான் பரக்கத்து கிடைக்குமே தவிர பொருந்தி கொள்ளாம மத்த ரெண்டுக்கு ஹலாலாவே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், வெறி கொண்டுலாம் அலையில வந்த பிறகு என்ன சொல்றான், என்ன தானே அப்படின்றான். வரி கையில கிடைச்ச பொண்ணு 100 ரூபா தானா, 50 ரூபா தானா, 1000 ரூபா தானா அப்படின்னு நினைச்சான்னு வைங்க, அதுல அல்ல பறக்க செய்ய மாட்டான். அப்ப அந்த ரூபா எல்லாம் நினைக்கிறேன், அப்ப என்னுடைய எக்ஸ்ட்ரா பவர் உனக்கு நான் தரணும், என்னுடைய எக்ஸ்ட்ரா மறைமுகமான பேரருள அதுக்குள்ள நான் எதுக்கு வைக்கணும், அல்லாஹ் தரமாட்டானா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யப்தலி அப்தஹு, அல்லாஹ் வந்து தன் அடியாரை சோதித்து பார்க்கிறான். பிமா ஆதாஹு, எதை கொடுக்கிறானோ அதில் சோதித்து பார்க்கிறான். அல்லாஹ் வந்து ஒரு அடியானுக்கு எதை கொடுத்தாலும் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு பரீட்சை தான், சோதித்து பார்க்கிறான். ஃபமன் ரவிய பிமா கஸமல்லாஹ், அல்லாஹ் பங்கிட்டு கொடுத்ததை இவன் பொருந்திக் கொள்கிறானோ, உங்களுக்கு 100 அவருக்கு 50 பொருந்திக் கொள்ளணும், இவருக்கு 1000 உனக்கு 50 பொருந்திக் கொள்ளணும், அவருக்கு 1 லட்சம் உனக்கு 5000 பொருந்திக் கொள்ளணும், 1 லட்சம் உள்ளவன் அதை பொருந்திக் கொள்ளணும், 5000 தந்தவன் என்ன செய்யணும், அதை பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ் அதிகமா கொடுத்தவர்களுக்கு பரக்கத்து உண்டு, கொஞ்சத்துக்கு தான் பரக்கத்து நினைக்காதீங்க, கோடிக்கணக்கில் கொடுத்தும் அதுல என்ன செய்வான், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். 1 கோடி வந்து 10 கோடி வேலையை செய்யும். அப்ப அல்லாஹ் எதை பங்கு போட்டு நமக்கு தருகிறானோ அதில் பொருந்திக் கொள்வார்களேயானால் பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி, அதில் தான் அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்வான். மனசுல எல்லாம் அடங்கி இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த பரக்கத்து எங்க அடங்கி இருக்குது, மெட்டீரியல்ல இல்ல பரக்கத்து, மனசை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் பொறுத்தா அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு எதை தந்தானோ சரி, அல்லாஹ் தர்றோம், விவரமான ஆள் தானே தர்றோம், அவனுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா, நம்ம தேவை தெரியுமா இல்லையா, நம்ம கஷ்டம் தெரியுமா இல்லையா, அவன் தான் ஒரு பங்கு வச்சு தர்றான். அப்ப நம்ம கேட்காம எல்லாம் விளங்கி இருக்கிறவன் இவ்வளவுதான் உனக்கு தர்றான்னு சொன்னா அதுல காரியம் நிறைவேறும். அவன் தந்தா கரெக்டா தருவான், அவன் தப்பா தரமாட்டான். அப்படி நினைச்சு சொன்னா அது நான் யாருன்னு எல்லாம் காட்டுவான். அந்த இடத்துல என்ன செய்வான், இப்படி நினைச்சீல இந்த பாடுறா காட்டுறேன், அந்த காசுக்குள்ள ஒரு தேவையை பூர்த்தி பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அல்லாஹ் அதுல பறக்க செய்வான். அதை தாராளமா விசாலமாக ஆக்கி விடுகிறான். ஒமல்லம் எர்ல, யார் வந்து அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி அடையவில்லையோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதுல அவனுக்கு பரக்கத் செய்யப்படாது. அந்த காசுல என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும், என்ன கிடைக்குமோ அதுல கம்மியா தான் கிடைக்கும். அது கிடைச்ச கூட பரவாயில்ல, 10,000 ரூபாய் என்ன நடக்கும் அது நடக்காது. உன் 10,000 ரூபாய் 1000 ரூபாய் வேலையை தான் செய்யும், உன் 10,000 ரூபாய் 500 ரூபாய் வேலையை தான் செய்யும். அதே நேரத்தில் பொருந்தி கொண்டாயானால் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் 10,000 ரூபாய் உள்ள ரிசல்ட் என்ன செய்யும், தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 கண்டிஷன் நமக்கு சொல்றாங்க பரக்கத்துக்கு. இது வந்து முஸ்னத் அஹ்மது நூல்ல 19398வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உள்ளதை கொண்டு போதுமாக்குவதற்கு சொல்லித்தர ஒரு வழி. உள்ளதை கொண்டு போதுமாக்குற முடியாதுல மனுஷனுக்கு, கம்மின்னு தெரியுது, எப்படி போதும் ஆக்குறதுன்னு நினைச்சீங்கன்னா இப்படி நினைச்சு பாருங்க. உன் கணக்குக்கு மேல ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், படைச்ச ரப்பல் ஆலமீன் எல்லாம் தெரியும்.